குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பாராலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வருகிறது. இதில் உலகம் முழுவதும் இருந்தும் 4400 பேரும் இந்தியா சார்பில் 84 வீரர் வீராங்கனைகளும் பங்கேற்றுள்ளனர். பாராலிம்பிக் போட்டியில் ஆண்கள் பேட்மிண்டன் ஒற்றையர் இறுதிப் போட்டி நடந்தது. இந்திய வீரர் நிதேஷ்குமார் பிரிட்டன் வீரர் டேனியல் பெத்தேலை எதிர்கொண்டார். நிதேஷ்குமார் 21-14, 18-21, 23-21 என்ற புள்ளி கணக்கில் பெத்தேலை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியா பெறும் இரண்டாவது தங்கப்பதக்கம் இது. முன்னதாக நடந்த வட்டு எறிதல் போட்டியில் இந்தியாவின் யோகேஷ் கதுனியா கலந்து கொண்டார். அவர் 42.22 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளைப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்திய வீரர் நிஷாத் குமார் பங்கேற்றார். அதில் 2.04 மீட்டர் உயரம் தாண்டி நிஷாத் குமார் வெள்ளைப்பதக்கம் வென்றார். 2021 டோக்கியோவில் நடந்த பாராலிம்பிக் போட்டியிலும் நிஷாத் குமார் 2.06 மீட்டர் தாண்டி வெள்ளி வென்றிருந்தார். மொத்தம் 2 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலம் என 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 22வது இடத்தில் உள்ளது.